Hi babes, welcome back to my channel Ramala Shifa. Top Form episode 6. ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம்ல, ஜின்னு அக்கினுக்கு அந்த நெக்லஸ் கிஃப்ட் பண்றான். அதை பார்த்து அக்கின் ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, இது ஒரு கிஃப்ட், அதாவது நம்மளுடைய ப்ராமிஸ் மாதிரி. இன்னைக்கு நான் அவார்ட் வின் பண்றேனும், அப்ப நம்ம ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸ் இதே மாதிரி சேமா இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம், அதாவது லெட்ஸ் பி டுகெதர் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அக்கின்னு ஓகேன்னு ஒத்துக்கிறான். இது நம்ம ஆல்ரெடி போன எபிசோட்லயே பார்த்துட்டோம். அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பிங்கி ப்ராமிஸும் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்க, அக்கின் அவனோட தூக்கத்துல ஜுன் ஜுன் அப்படின்னு ஜுன்னோட பேரு சொல்றான். அவன் ஜின்னு ஜுன்னு தானே கூப்பிடுவான். நம்ம அனிமேல கூட அவன் சுண்டா சுண்டான்னு அவனை பேர் மாத்தி சொல்லி கூப்பிடுவான்ல, அதே மாதிரிதான் அவன் ஜுன் ஜுன் அப்படின்னு சொல்றதை கேட்டு ஜின்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடறான். அக்கின்னா வீடு எடுத்து வச்சுக்கிறான். எடுத்துட்டு அவன் பக்கத்துல போய் அவன் கன்னத்துல கை வச்சுட்டு இவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான். அவன் கன்னத்துல கை வச்சதாலே என்னமோ ரொம்ப நேரம் கழிச்சு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி அக்கின் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். அப்ப பார்த்தா அங்க ஜின்னு தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஜின் அவனோட தூக்கத்துல அக்கினோட பேரு சொல்ற மாதிரி அக்கின் அக்கின் அப்படின்னு சொல்ல, அக்கின் அதை நோட்டீஸ் பண்றான். இவன் என்ன தூக்கத்துல நம்ம பேரு சொல்லிட்டு இருக்கான், என் மேல அவ்வளோ பாசமாடா உனக்கு அப்படின்னு அதை நினைச்சு சிரிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி அவனோட டாலை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறான். இப்ப மெதுவா ஜின்னு கண் திறந்து பார்த்துட்டு அவனை பார்த்து சிரிச்சுட்டு இவன் இந்த பக்கம் திரும்பி தூங்கிடுறான். அடுத்த சீன்ல ஏதோ ஒரு ஹோட்டல் ரூம் இருக்கு. அதுல பெட்ல ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. பார்க்க யங் மாதிரி தெரியல, ஆனா ஒரே அடியா வயசாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆன்டி வயசுல ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. அந்த ரூம்ல ஒரு பையன் வரான். அவன் ஒரு யங்ஸ்டர் மாதிரி தான் இருக்கான். அவன் போய் ஆன்டியோட கழுத்துல முத்தம் கொடுத்து ஆன்டிய கொஞ்சம் குதூகலப்படுத்துறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த சீன்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு போல, ரெண்டு பேரும் டயர்டாய் படுத்துட்டு இருக்காங்க. அந்த யங்ஸ்டர் பையனோட பேரு ஜானி. அவன் ஃபேஸை பார்த்தா அவனுக்கு ஒன்றும் இது சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியல, ஏதோ கடமைக்கு தான் பண்றான் போல. அப்புறம் அவங்க இருந்து கிளம்பி போக அந்த ஆன்டி என்ன ஜானி நீ கிளம்புறியா அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கு டைம் ஆயிடுச்சு, ரிஹர்சல் இருக்கு அப்படின்னு சொல்றான். சரி ஓகே போயிட்டு வா, நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஆன்டி அனுப்பி வைக்கிறாங்க. திரும்பி வரும்போது ஜானியோட ஃபேஸ் செம்ம கடுப்பா இருக்குது. இங்க பிராக்டிஸ்ல அக்கின்னு மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இவன் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ண வேண்டியதுதான் ஜானி. ஜானி இன்னும் வரலையே அப்படின்னு எல்லாரும் கடுப்பா இருக்க, ஜானி வரான். வந்ததுமே என்ன பண்றீங்க, நான் கொஞ்சம் தான் லேட்டா வந்தேன், வாங்க பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, நீ 1.5 hour லேட்டா வந்திருக்க. நீ லேட்டா வர்றது உனக்கு ஒன்றும் பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம், ஆனா உனக்காக மற்ற ஆர்டிஸ்ட்லாம் சீக்கிரமா அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு அந்த டைரக்டர் திட்டம். அப்ப அந்த ஆன்டி வராங்க. அந்த ஆன்டி வேற யாரும் கிடையாது, இந்த பிளேவோடைய ப்ரொடியூசர் அவங்க தான் போல. ஸோ ஆன்டி கூட இந்த மாதிரி குதூகலமா இருந்துதான் அவன் இந்த சான்ஸ் வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆன்டி ஜானி மேல தப்பு இல்லாத மாதிரி மற்றவங்க கிட்ட பேசுறாங்க. சரி சரி வாங்க டைம் ஆயிடுச்சு, எந்திரிங்க எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு பேச்சை மாத்திடுறாங்க. ஜானி ஒரு மாதிரி திமிரா எல்லாரையும் பாக்குறான். அப்புறம் ரிஹர்சல் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சீன் எடுத்ததுமே அக்கினுக்கும் ஜானிக்கும் தான் ரிஹர்சல் போல. ரெண்டு பேருமே ஒரு கத்தியை வச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டே டயலாக் பேசுற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அக்கின் அவனோட டயலாக் எல்லாம் ரொம்ப கரெக்டா சொல்றான். ஆனா ஜானி கொஞ்சம் யோசிச்சு சரியில்லாம என்னமோ அவனுக்கு மறந்து போனதை யோசிச்சு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அக்கின் கடுப்பாயிடும். அவனை கடைசியில கீழே தள்ளி விட்டுட்டு, நீ வந்ததே லேட்டா வந்தது மட்டும் இல்லாம டயலாக்ஸ் கூட நீ ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலையா, நீ லீட் ஆக்டரா இருந்தா உன் மனசுல நீ என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ உண்மையாலுமே லீட் ஆக்டரா இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி டிசர்விங்கா நடந்துக்கும் அப்படின்னு கோவமா அங்க இருந்து போயிடுறான் அக்கின். ஜானிக்கு செம்ம கடுப்பா இருக்குது. அவனுக்கு அது ஒரு இன்சல்ட் மாதிரி ஆயிடுது. அன்னைக்கு நைட்டு அக்கின்னு அவனுடைய டயலாக்ஸை படிச்சுக்கிட்டு இருக்க போனை எடுத்து பாக்குறான். என்னாச்சு இன்னைக்கு இன்னும் ஜின்னு கிட்ட இருந்து கால் வரலையே அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அவனுக்கு கால் வந்துடுது. அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்ல, என்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன்னு ஜின்னி கேட்குறான். இல்லையே, நான் எதுக்கு உன்னை பத்தி நினைச்சிட்டு இருக்க போறேன், நான் ஸ்கிரிப்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்போ உன்னுடைய கால் வந்துச்சு, ஸோ என் கை தவறி காலை தெரியாம அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா நான் நம்பிட்டேன் அப்படின்னு ஜின்னு சொல்றான். டேய் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, பேசுறேன்னா பேசு, இல்லைன்னா போனை கட் பண்ணு அப்படின்னு அக்கின்னு சொல்ல, என்ன இப்படி சொல்றேன், நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி இத்தனை நாள் ஆச்சு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு ஜின்னு சொல்றான். அதுக்கு ஜின்னு சிரிச்சுட்டு எந்த பதிலும் சொல்ல மாட்டான். ஹலோ ஹலோ இருக்கியா இல்லையா அப்படின்னு நான் மறுபடியும் கேட்க, சொல்லு கேட்டுட்டு தான் இருக்கேன் அக்கின்னு சொல்றான். சரி நீ எப்போ வர அப்ராட்ல இருந்து ரிட்டர்ன் அப்படின்னு கேட்க, இந்த வீக்கெண்ட்ல வந்துருவேன் அவன் சொல்றான். நான் வரும்போது ஜூடி கூட வருவேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு என்னென்ன பார்த்தா ஜெலஸா இருக்கான்னு ஜின்னு கேட்குறான். நான் எதுக்கு உன்னை பார்த்து ஜெலஸ் ஆக போறேன், ஓ உனக்கு ஜெலஸா இல்லையா அப்படின்னா உன்னோட ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் ஆன் பண்ண நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல,
டேய் ஃபோனை வேடா, எனக்கு ஒன்றும் உங்ககிட்ட பேச வேணாம் அப்படின்னு அக்கின் கடுப்பா சொல்றான். சரி சரி விடு, நீ ஃப்ரண்ட் கேமரா ஒன்றும் ஆன் பண்ண வேணாம், நான் கேட்க வந்ததை கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல அக்கின் சிரிக்கிறான். ஆனா சத்தம் இல்லாம சிரிக்கிறான், அவனுக்கு கேட்க கூடாதுன்றதுக்காக. ஹலோ ஹலோ, என்னாச்சு? மறுபடியும் சத்தமே இல்லை, மறுபடியும் போயிட்டே அப்படின்னு கேட்க அக்கின் இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சொல்லு, நான் லைன்ல தான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல, ஓகே நான் நாளைக்கு உங்ககிட்ட பேசுறேன், எனக்கு ஷூட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றான். நாளைக்கு நீ பேசாம போ, அது உன்னோட இஷ்டம் அக்கின்னு சொல்ல ஜின் அவனை மேல வானத்தை பார்க்க சொல்றான். அங்கேயும் ஜின்னு வானத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் போல. அப்ப இவங்க அடிக்கடி அந்த நார்த் ஸ்டார் பத்தி பேசுவாங்கல்ல, அந்த ஸ்டார் அங்க தெரியுது. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அக்கின் உள்ள வந்துடுறான். அடுத்த நாள்ல இவன் ரிஹர்சலுக்கு வந்திருக்கான் போல. ரிஹர்சல் முடிச்சுட்டானா என்னன்னு தெரியல, இங்க அக்கின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜாக்கெட்டை கட்டிட்டு அடுத்து உள்ள போட்டிருக்க ட்ரெஸ்ஸையும் கழட்ட பின்னாடி இருந்து யாரும் வந்து அவன் முதுகுல மெதுவா கை வைக்கிறாங்க. இவன் பயந்துட்டு திரும்பி பார்த்தா அங்க அந்த ஜானி நிக்கிறான். என்னடா பண்ற நீ அப்படின்னு கேட்க, சாரி நான் பயமுறுத்தணும்னு நினைக்கல. சரி ஓகே, நீ இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நம்ம ஃபோட்டோ ஷூட் இருக்குல்ல, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஜானி சிரிக்கிறான். சரி, இந்த ஷூட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே நம்ம டீம் ஃபுல்லாக போய் ட்ரிங்க் பண்ண போகிறோம்ல, நீ வரியா அப்படின்னு கேட்க அதுக்கு அவன் ஓகேன்னு சொல்கிறான். அக்கின் அங்கேருந்து போகும்போது வேறுமனே ஜானியை ஒரு இடிச்சுட்டு போகிறான். அவன் என்னதான் ஜானி மேலே கோவமாக நடந்துக்கிட்டாலும் அன்னைக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாக அவன் அவங்ககிட்ட நல்லா தான் பிஹேவ் பண்ணுறான். அப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ட்ரிங்க் பண்ண போகிறாங்க. அக்கின் ட்ரிங்க் பண்ணால் எப்படி இருப்பான் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. பையன் ஏதோ ஒரு சின்ன பொண்ணு மாதிரி ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு அங்கே கேரியக்கில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த க்ரூ மெம்பர்ஸ் ஜானி கிட்ட அதான் சொல்கிறாங்க, அக்கினோட இன்னொரு முகம் இதுதான் அப்படின்னு அவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணு இவங்க ஆர்டர் பண்ண ஏதோ பீன்ஸை கொண்டு வந்து வச்சுட்டு போகிறான். அந்த பீன்ஸு ஜானி ஆர்டர் பண்ணது போல அவன் எடுத்து சாப்பிட போகிறான். அப்போ அந்த சர்விங் பண்ண வந்தால அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய், பாரு அக்கின் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கால, அவன் என்ன சிரிச்சுக்கிட்டே பார்த்தான் தெரியுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு இன்னொரு பொண்ணு, ஏண்டி அவன் எந்த மூடில் இருக்கானோ அவன் நல்லா குடிச்சிருக்கான், அவன் சுயநினைவே இல்லாம ஏதோ ஒரு இதுல உன்னை பார்த்திருப்பான், உடனே உன்னை ரொமான்டிக்கா பாக்குறானா, அவன் ஒரு வேளை இந்த செக்ஸியஸ் மேன் ஆஃப் தேர்ல செகண்ட் வந்துட்டான்னு சொல்லி கவலையில குடிக்கிறான் போல அப்படின்னு சொல்ல, நீ ஒண்ணு பெரியவ மாதிரி பேசாத, நீயே ஜின்னுக்கு தானே ஓட் போட்ட அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஜானி அவனுடைய அந்த பீன்ஸ் எடுத்து சாப்பிட போறான். அப்ப அக்கின் வந்து அவன் கையில இருந்து அந்த பீன்ஸ் வாங்கிக்கிறான், அவனை சாப்பிட விட மாட்டான். அந்த பீனை இவன் கையில எடுத்துக்கிட்டு ஜானி பக்கத்துல உட்காந்துக்கிறான். அவன் பக்கத்துல போய் யூ லிட்டில் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்றான். யாரு, நானா அப்படின்னு ஜான் ஆச்சரியமா கேட்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம், மாஸ்டர் அக்கின் இப்ப உனக்கு ஜோசியம் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லும். அவங்க சொன்ன மாதிரி அக்கின் அவனை பார்த்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜானிக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ ரொம்ப ஒரு கன்னிங்கான ஸ்லை ஃபாக்ஸ், ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஃபாக்ஸ் தான், ஆனா உனக்கு உன்னுடைய பிரெயினை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல, உன்னோட சாமை யூஸ் பண்ண நீ கத்துக்கணும். இப்ப நீ வாழ்ற ஒரு வாழ்க்கை ஒரு ரொம்ப பெத்தட்டிக்கான வாழ்க்கை அப்படின்னு அவன் பாட்டுக்கு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பக்கத்துல உட்காந்துருக்க அந்த மிக்கி டைரக்டர், டே ரொம்ப குடிச்சிட்டு இருக்கடா, ஓவரா வளராத அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவன் அதெல்லாம் கண்டுகிட்ட மாதிரி தெரியல. இவன் பாட்டுக்கு அவனோட ஜோசியத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கான். நீ எப்பயுமே மத்தவங்களோட நிழல்ல வாழணும்னு ஆசைப்படுற, அந்த மாதிரி இருக்காத, நான் சொல்றேன் பாரு, இந்த மாஸ்டர் அக்கின் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாத்த போற, இந்த பிளேக்கு அப்புறம் பாரு நீ எங்கேயோ போக போற அப்படின்னு அவனுக்கு ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜானி ஸ்மைல் பண்ணிட்டு அவன் கையில இருந்து அந்த பீன்ஸ் வாங்க போறான். ஆனா அவன் கொடுக்காம, நான் சொல்றது கேட்கறல்ல, நல்லா ஃபோக்கஸ் பண்ணு, நீ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும், அப்பதான் நான் உனக்கு இந்த பீன் கொடுப்பேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு போதையில் என்னென்னமோ வளரிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த 3 பேருமே நல்லா மட்டையாயிடுறாங்க. ஜானி மட்டும்தான் நல்லா கான்சியஸா உட்கார்ந்துருக்கான். அந்த மிக்கி எந்திரிச்சு, இப்ப என்ன பண்றது, அக்கின் நல்லா குடிச்சிட்டானே, எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போறது அப்படின்னு பேச ஜானி சொல்றோம், இல்ல வேண்டாம், அவனோட மேனேஜருக்கெல்லாம் கால் பண்ண வேணாம், நானே அக்கினை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன், நீங்க அவனை மட்டும் டிராப் பண்ணுங்க அப்படின்னு அங்க இன்னொருத்தர் இருக்கான்ல அவனை சொல்றான். அந்த டைரக்டர் மிக்கி அந்த இன்னொருத்தனை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஜானி அக்கினை பக்கத்துல போய், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவன் காதுல ரொமான்டிக்கா சொல்லி அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். பாவம் அக்கின், அவனுக்கு இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, தெரியாம அவன் பாட்டுக்கு ஜானி கூட போய்கிட்டு இருக்கான். ஜானி அக்கின் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம ஒரு ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு போறான். போய் அவனை பெட்ல படுக்க வச்சிடறான். அவன் பாட்டுக்கு நல்லா தூங்கிடுறான். அப்ப ஜானி அவனோட மேல வரான். வந்துட்டு, ஏண்டா இவ்வளோ அழகா இருந்துட்டு இவ்வளோ அழகா தூங்கிட்டு இருக்கியே, எந்த ஆம்பளை தாண்டா சும்மா இருப்பான் அப்படின்னு அவனை பார்த்து கேட்கறான். மெதுவா அவனோட ட்ரெஸ்ஸை கட்டிட்டு அவன் கழுத்துக்கிட்ட போய் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதே நேரத்துல ஜின்னு அந்த ஜூடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். வெளியில மழை பெய்து போலயே அப்படின்னு ஜூடி சொல்ல,
ஆமாம் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் உன்னை கங்க்ராச்சுலேட் பண்ண மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு டைம் பெஸ்ட் நியூ ஆக்டருக்கு நீ நாமினேட் ஆகிருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருப்பல்ல அப்படின்னு கேட்க. ஆமாம் நான் மட்டும் இந்த அவார்ட் வின் பண்ணிட்டேன், என்னோட கனவு நினைவாயிடும் அப்படின்னு அவன் அந்த மின்ட் பாக்ஸை பார்த்து சொல்கிறான். அதுக்கு அதை பார்த்த ஜூடிக்கு புரிஞ்சிடுது. உனக்கு பார்ட்னர் இருக்குதானே, உன்னை பார்த்தாலே தெரியுது யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணிட்டு இவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை அந்த மின்ட் பாக்ஸை வேற இவ்வளோ அஃபெக்ஷனாக பார்க்குறேன், அது ஒரு சாதாரண மின்ட் பாக்ஸாக இருக்காதே அப்படின்னு அவன் கேட்க இவன் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் ஆனால் நாங்கள் இன்னும் அஃபிஷியல் ஆகலை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜூடி செக்ஸியஸ் மேன் ஆஃப் த இயர் இந்த அளவுக்கு வெக்கப்பட வச்சது யாருன்னு தெரியலையே அப்படின்னு கிண்டலாக கேட்குறாங்க. அப்போ ஜூடி சொல்கிறாங்க, நீ நாமினேட் ஆன விஷயத்த உன்னோட பார்ட்னர் கால் பண்ணி சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கள்ல அப்படின்னு கேட்க உடனே ஜின் அங்கேருந்து ஆமாம் நான் போய் உடனே கால் பண்ணுறேன்னு அங்கேருந்து வெளியில் வரான். அதே நேரம் எங்கள் ஜானி அக்கினை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அக்கினோட ஃபோன் அடிக்குது, ஜின்னு தான் கால் பண்ணுறான். அதை ஜானி தான் அட்டன் பண்ணி காதில் வைக்க அக்கின் நான் பெஸ்ட் நியூ ஆக்டருக்கு நாமினேட் ஆகிட்டேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க ஜானிக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. அவன் அமைதியாக அவன் பேசுகிறத மட்டும் கேட்குறான். என்னாச்சு அக்கின் எதுவும் பதில் சொல்ல மாட்டானே அப்படின்னு இவன் ஹலோன்னு சொல்ல ஜானி ஹலோன்னு சொல்கிறான். அவன் வாய்ஸை கேட்டதுமே ஜின்னுக்கு தெரிஞ்சு போயிடுது இது அக்கின் இல்லைன்னு. யார் நீ அப்படின்னு கேட்குறான். நான் யாராக இருந்தா என்ன, இப்போதைக்கு நான் அக்கின் இங்கே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல ஏய் யார் ராணி அக்கின் எங்க அப்படின்னு ஜின்னு கோவமாக கேட்குறான். அக்கின் அப்படின்னு அவன் கூப்பிட அவன் என் பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருக்கான், உனக்கு ஏதாச்சும் வேணுமா என்ன, ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் இப்போ ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். ஜின்னுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. நீ யார் என்னன்னா எனக்கு தெரியாது, ஆனால் அக்கின் மேலே கையை வச்ச உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு கோவமாக சொல்கிறான். நான் என்ன பண்ணுறது, அக்கின் தூங்கும்போது இவ்வளோ க்யூட்டாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, உனக்கு இதுக்கு முன்னாடி சான்ஸ் கிடச்சிருந்தா நீ தானே பார்த்துருப்பேன். டேய் அக்கின் என்னடா பண்ணுற அப்படின்னு அவன் கோவமாக கேட்க எனக்கு தெரியல, உனக்கு சான்ஸ் கிடைக்கும்போது நீயே அக்கின் கிட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்டுப்போ அப்படின்னுட்டு ஜானி ஃபோனை கட் பண்ணிடுறான். ஜின்னுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் மறுபடியும் அக்கினோட ஃபோனுக்கு கால் பண்ணுறான். ஆனால் ஜானி ஃபோன் அட்டன் பண்ண மாட்டான். அக்கின் பக்கத்தில் என்ன உனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு போலையே, எனக்கு தெரியாது, ஆனால் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது அப்படின்னுட்டு இவன் பேண்ட்டை கட்டிட்டு அக்கினோட பேண்ட்டையும் கட்டுறான். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவன் கழுத்தில் கிஸ் பண்ணுறதோட அந்த சீன் கட் ஆகிடுது. அக்கினுடைய ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. எங்கள் ஜின்னுக்கு செம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்த நாள் காலையில் அக்கின் தூங்கி எந்திரிக்கிறான். என்னது இது காலையில் இப்படி தலைவலிக்குதேன்னு அவன் சொல்ல அவன் நியூடாக படுத்துட்டு இருக்கான். பக்கத்தில் இருந்து ஏதோ கை மேலே விழ டேய் என்ன பண்ணுற நீ அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே கையை தள்ளி விட்டுட்டு திரும்பி பார்க்குறான். இவனுக்கு ஜின்னுடைய ஞாபகம் போல. ஆனால் பக்கத்தில் ஜானி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே அவன் செம்மையாக டென்ஷன் ஆகிடுறான். எந்திரிச்சிட்டு சத்தம் போடாமல் என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா இவன் நேக்கடாக படுத்துருக்கிறது தெரியுது. சுற்றி முற்றி இருக்கிறதெல்லாம் பார்க்குறான். நம்ம எங்கே இருக்கோம் என்னது இது அப்படின்னு அவனோட உடம்ப பார்க்குறான். ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு மட்டும் உனக்கு தெரிஞ்சிடுது. ஸோ சத்தம் இல்லாமல் எந்திரிச்சு போய் அவனோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த ரூம் விட்டு வெளியில் ஓடி வந்துடுறான். வெளியில் ஒரு டாக்ஸி நிற்குது. அந்த டாக்ஸிக்குள்ளே ஏறி டாக்ஸி கிளம்ப சொல்கிறான். அந்த டாக்ஸி டிரைவரு அக்கினை பார்க்குறான். அவன் கழுத்தில் ஹிக்கி இருக்குது. அந்த ஹிக்கியை பார்த்துட்டு நேற்று நைட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்க போலியே அப்படின்னு கிண்டலாக கேட்க இவன் அந்த ஹிக்கியை மறைக்க ட்ரை பண்ணுறான். எதுக்கு மறைக்கிறீங்க, நானாக இருந்தால் செகண்ட் ரவுண்டு போயிருப்பேன் அப்படின்னு அந்த டாக்ஸி டிரைவர் சொல்கிறான். அக்கின்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவசரமானோட வீட்டுக்கு வந்துடுறான். வந்ததுமே ஃபோனுக்கு சார்ஜ் போடுறான். ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை போல். ஃபோன் ஆன் பண்ணதுமே பார்க்குறான் 136 மிஸ் கால். நைட்டு ஃபுல்லாக ஜின்னு உனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அப்புறம் ஜின்னுக்கிட்ட இருந்து நிறையா மெசேஜ் வந்திருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஜின்னு பெஸ்ட் நியூ ஆக்டருக்கு நாமினேட் ஆகிருக்கால, அந்த நியூஸ் ஜின்னு இவனுக்கு சென்ட் பண்ணியிருக்கான். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. காலைல எந்திரிக்கும் போது இவன் நியூடாக படுத்துக்கிட்டு இருந்தான். அவன் உடம்பு ஃபுல்லாக ஹெக்கி இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த ரூமில் ஒரு காண்டம் பேக்கெட்டும் ஓப்பன் பண்ணி கீழே கிடக்குது. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு இவன் நினச்சிட்டு பயப்படுறான். தயங்கிக்கிட்டே மெதுவாக ஜின்னுக்கு கால் பண்ணுறான். ஜின் அட்டன் பண்ணதுமே என்னாச்சு, எப்பயுமே நீயே எனக்கு கால் பண்ண மாட்டியே, நீ கால் பண்ணியிருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க இல்லை நீ நியூ ஆக்டருக்கு நாமினேட் ஆயிருக்கல, அதை நான் இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல ஓ இப்போ தான் பார்த்தியா, அப்போ நைட்டு ஃபுல்லாக நீ எங்கே இருந்த அப்படின்னு ஜின்னு கேட்குறான். அக்கின்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக அவனுக்கே கன்ஃபார்மாக தெரியல தானே, அவன் நல்லா குடிச்சிருந்தான், என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியல. நேற்று நைட்டு ப்ராக்டிஸ் முடிஞ்சதுமே நான் க்ரூ மெம்பர்ஸ் கூட ட்ரிங்க் பண்ண போனேன் அப்படின்னு சொல்ல ஓ ட்ரிங்கிங் மட்டும்தானே அப்படின்னு அவன் கேட்குறான். அக்கின்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவன் தயங்கிக்கிட்டே ஆமாம் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணோம், அப்புறம் என்ன பண்ணுறது நான் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன், நான் அப்புறமா உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல
ஜின் எதுவும் சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிடுறான். அவன் ஜானி கிட்ட பேசினது எதுவுமே அவன்கிட்ட சொல்ல மாட்டான். அக்கினுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அவனால் ஜின்னுக்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியல. ஏன்னா ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு இவனுக்கே ஞாபகம் இல்லை. ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு அவன் தனியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அன்னைக்கு ரிஹர்சலுக்காக அக்கின் கிளம்பி வந்திருக்கான். ஆனால் அவனோட ஹிக்கியை மறைக்கிறதுக்காக கழுத்து ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி டர்ட்டில் நெக் டிஷர்ட் போட்டு வந்திருக்கான். அதை பார்த்த டைரக்டரு, பரவாயில்ல எனக்கு செம்மையாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கி அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நேற்று நைட்டு நீ நல்லபடியாக வீட்டுக்கு போயிட்டல அப்படின்னு கேட்க, அப்போ அங்கே ஜானி வரான். ஜானி அக்கினை பார்த்து, என்ன என்கிட்ட சொல்லாமலாம் போயிட்டேன், காலையில் எந்திரிச்சு உன்னை காணோன்னு தெரிஞ்சதுமே நீ எங்கே போயிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அந்த டேரக்டர் இவங்க 2 பேரையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு, நேற்று நைட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்றாவா தூங்குனீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்கும். ஆமாம், நேற்று நாங்கள் 2 பேரும் ஒரே ஹோட்டலில் அப்படின்னு ஜானி சொல்ல வரோம். அதுக்குள்ளே அக்கி நடுவில் போந்து, ஒரே ஹோட்டல் தான் ஆனால் வேறு வேறு ரூமில் தான் தங்கணும் அப்படின்னு மாற்றி சொல்கிறான். ஓ அப்படியா, சரி, நான் கூட என்னவோ ஏதோ நினச்சி பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அக்கின்னு அவனை பார்த்து, சாரி என்னால் நீங்கள் 2 ரூம் புக் பண்ண வேண்டியதாச்சு, நான் வேணா உனக்கு காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு அவன் ஜானியை பார்த்து சொல்ல, டைரக்டர் அங்கேருந்து போயிடுறான். டைரக்டர் போனதுமே ஜானி அக்கின் பக்கத்தில் வந்து அவன் காது கட்ட, இன்னைக்கு நான் கண்டிப்பாக நல்லா வேலை செய்வேன் மாஸ்டர் அக்கின் அப்படின்னு கிண்டலாக சொல்லிட்டு போகிறான். அக்கினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்த சீனில் ஜானி யாருக்கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டு வரான். ஃபோனில், இன்னைக்கு நீ என்னை பிக்கப் பண்ண வர வேண்டாம், நான் வெளியில் ட்ரிங்க் பண்ண போகிறேன், ஓகேவா? நான் தான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு தெரியல, அவ்வளோதானே அப்படின்ட்டு அவன் ஃபோனை கட் பண்ணுறான். அவன் அவ்வளோதானே அப்படின்னு அந்த டைலாக்கை சொன்னதுமே பக்கத்தில் ஜின்னு நடந்து போயிட்டு இருக்கான். நேற்று நைட்டு ஜின்னு ஜானி கிட்ட ஃபோனில் பேசினாலும் அப்போ அவன் ஃபோனை வைக்கும்போது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லியிருப்பான். 2 ஒரே மாதிரி இருக்கு, அப்படின்னா இவன் தான் அப்படின்னு ஜின்னு ஜானியோட கழுத்தை பிடிச்சிடுறான். யார் டானி, என்ன பண்ணுற அப்படின்னு ஜானி கேட்க, நேற்று நைட் அக்கினோட கால் அட்டன் பண்ணது நீ தானே அப்படின்னு கோவமாக கேட்குறான். ஓ அந்த ஜுன்னு நீ தானா? நேற்று நைட்டு தூக்கத்தில் அக்கின்னு ஜுன் ஜுன் அப்படின்னு அவன் பேரை சொல்லியிருப்பான், அதை அவன் கேட்டிருப்பான். ஆமாம், உனக்கு நான் யாருன்னு தெரியாது அப்படின்னு ஜானி கிண்டலாக கேட்க, எனக்கு நீ யாருன்னு தெரியும்டா, என்ன மனசில் பெரியவன் நினச்சிட்டு இருக்கியா? உனக்கு அக்கின் கூட என்ன வேலை அப்படின்னு அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு கோவமாக கேட்க, அந்த வழியாக அக்கின் வரான். அக்கின் பார்த்துட்டு பக்கத்தில் வந்து விடு அவனை அப்படின்னு சொல்ல, ஜின்னுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அக்கினோட கையை பிடிச்சி வாயன் கூட அப்படின்னு எங்கேயோ இழுத்துட்டு போகிறான். 2 பேரும் பார்க்கிங் லாட்டில் இருக்காங்க. ஜூன், நீ எங்கே கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு அவன் கேட்க, ஜூன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கான். ஆமாம், நீ நாளைக்கு தானே வரதா இருந்தேன், என்ன சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு அக்கின் தயங்கிக்கிட்டே கேட்குறான். ஏன், நான் நாளைக்கு வராமல் இருந்து இன்னைக்கே வந்ததால உன்னோட பிளான்ஸ் எல்லாம் கெட்டு போச்சு அப்படின்னு கேட்குறான். ஏன்டா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு அக்கின் கேட்க, ஜின் அவன் பக்கத்தில் வந்து அவனோட டிஷர்ட்டை நகர்த்தி பார்க்க, அக்கினோட கழுத்தில் அந்த ஹிக்கிஸ் இருக்குது. ஹிக்கிஸை பார்த்ததுமே அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிடுது. அதை புரிஞ்சுக்கிட்ட அக்கின், டே ப்ளீஸ் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுடா அப்படின்னு சொல்ல, ஜின் அவனை பார்த்து, நீ அவன் கூட படுத்திய அப்படின்னு கேட்குறான். அவன் தயங்கிக்கிட்டே, இல்லைடா அந்த மாதிரி கிடையாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளு அப்படின்னு சொல்ல, ஜின் கேட்குறான், நான் மட்டும் இன்னைக்கு வராமல் நாளைக்கு வந்திருந்தா நீ இன்னைக்கு அவன் கூட போயிருப்பல்ல அப்படின்னு கேட்குறான். ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, எங்கள் 2 பேருக்குள்ளே எதுவும் நடக்கலைன்னு அக்கின்னு சொல்கிறான். எதுக்கு என்ன இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறேன், நீ தானே சொன்ன நம்ம 2 பேரும் வெயிட் பண்ணலான்னு, ஆனால் நீயே இப்படி பண்ணிட்ட அப்படின்னு ஜின்னு கேட்குறான். அப்படியெல்லாம் இல்லைடா அப்படின்னு அக்கின் மறுபடியும் சொல்ல, அவன் கண்ணிலேருந்து தண்ணி வருது. ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு, என்னை நம்பு, அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னு அவன் அழுதுகிட்டே சொல்ல, யார் உன் பக்கத்தில் வந்தாலும் கண்டிப்பாக அவங்க உன்னை பார்த்து மயங்கிடுவாங்க தான், இது உன்னோட தப்பு இல்லை, ஆனால் நீ எப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்றதுல தான் இருக்குது. நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம்ல, ஆனால் நீ இப்படி பண்ணதால இப்போ நான் தானே பைத்தியக்கார ஆயிட்டேன்னு கேட்குறான். அதுக்கு அக்கினுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவனுக்கே என்ன நடந்துச்சு ஞாபகம் இல்லை தானே. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் காரை விட்டு இறங்க போகிறான். அவன் இறங்குறதுக்கு முன்னாடி ஜின்னு சொல்கிறான், இப்போ மட்டும் நீ காரை விட்டு இறங்கி போயிட்டேன், இனிமேல் நான் பின்னாடி வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அக்கின் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். ஆனால் காரை விட்டு அவன் கீழே இறங்கி வந்து நின்றுடுறான். அவனுக்கு அழுக வருது. அவனோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் நின்றுக்கிட்ட இருக்க. பின்னாடி ஜின்னோட காரு அங்கேருந்து கிளம்பி போயிடுது. இதோட இந்த எபிசோடு முடியுது. நான் ஸ்பாயில் பண்ண வேணான்னு தான் நினச்சேன், இருந்தாலும் நான் சும்மா இருக்க முடியல. உண்மையாகவே எனக்கு நைட்டு எதுவும் நடந்திருக்காது, நான் ஆனிமேல பார்த்ததால சொல்கிறேன். அவன் அந்த ஜானி பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான், பட் என்னமோ ஒரு விஷயம் நடந்துடும், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள எனக்கு நைட்டு எதுவும் நடந்திருக்காது. அதை இனிமேல் வரப்போகிற எபிசோடில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஒருவேளை உண்மையுமே நடந்திருக்குமோ, ஏன்னா அனிமேல இருக்கிற மாதிரியே இவங்க எடுத்த மாதிரி தெரியல, ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க.
சரி, இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த நடக்க போய் தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.